இந்த வீடியோவில் ஆல்டோ காரை பற்றி தான் பார்க்குறோம். எலக்ஸி வேரியண்ட்டு 2010 மாடலு. ஸோ இந்த கஸ்டமரை பாராட்டியே ஆகணும். சீரியஸ்லி காரை அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட ஷெட்யூல் சர்வீஸ் கரெக்டாக பண்ணியிருக்காரு. கிலோமீட்டர் கம்மியாக ஓடினாலுமே உங்களுக்கு விஷுவலைஸாக பார்த்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. ஒரு டீசெண்டான ஒரு மிட்ரேஞ்சான சர்வீஸ் பண்ணியிருக்காரு. வண்டி 35,000 தான் ஓடி இருக்குது. 140 கிலோமீட்டருக்கானது. ஸோ ஒரே இடத்துல மட்டும் தான் ரெஸ்ட்டு நான் பார்த்த வரைக்கும். பாடியிலையும் சரி அடிச்சஸ்லையும் சரி எந்த இடத்துலையுமே இல்லை. 15 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ நீட்டாக இருக்குது. மேபி ஷெட்டில் நிற்கிற வண்டி அந்த மாதிரி இருக்கணும். ஈவன் டோரில் வர டேஷ்போர்டில் வர்றது கூட கலர் ஃபேட் அவுட் ஆகலை. ஸோ கிலோமீட்டர் கம்மி நல்லா இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ 10,000லேயே வண்டி 1,00,000 ஓடின மாதிரி கண்டிஷனில் இருக்கிற வண்டிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த வீடியோவே எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட காரை பற்றியே சொல்லிட்டுருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. சீரியஸ்லி காரில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. கஸ்டமர்கிட்ட கேட்டப்போ மைலேஜ் 16-17 சொல்கிறாரு. ஸோ என்னோடது 800 ஆல்டோ 800 என்டிலே 15 தான் வந்துச்சு. ஸோ இதில் 16-17ங்கிறப்போ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ மெயின்டைனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் ஓட்டுவார் போல். ஸோ நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும், மேலே வர சென்ட்ரல் ராடில் கூட ரஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ பழைய வண்டியில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் ஈவன் அதுலேயுமே அந்த ரஸ்ட் இல்லை, அவ்வளோவா இல்லை. ஸோ இதில் நான் நோட்டீஸ் பண்ண கீர் மட்டும் லைட்டாக ஷேக் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் மட்டும். அண்டர் சேஸில் ரியர் ஷாக்கப்ஸ் மட்டும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ இது டோட்டலி தேர்ட் பார்ட்டி ஒர்க் ஷாப் தான். ஸோ அவங்க எப்படிலாம் கேர் பண்ணணுமோ சீரியஸ்லி நல்லா கேர் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது சேலத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த டீலர்னு சொல்ல. அண்டு ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஸோ அண்டர் சேஸில் எதுவுமே கிடையாது, நீட்டு தான். ஸோ இந்த மாதிரி காருங்களாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. தாராளமாக இந்த கார் 2-2.5 கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போது இருக்கிற காருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ 2-2.5 கூட இந்த கார் எடுத்துக்கலாம், என்னோடய ஒப்பீனியன். ஸோ தேங்க்யூ.